ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இப்போ ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 18, 19, 20 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 18 சர்வதேச நிலையான சமையல் கலை தினம், சஸ்டெயினபிள் கேஸ்ட்ரோனமி டே. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்துட்டு உணவு பாதுகாப்பு, விவசாய மேம்பாடு, அப்புறம் உணவு வீணாக்குவதை தடுக்கிறதுக்காண்டி இந்த தினம் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, உணவு பாரம்பரியத்தை கொண்டாடுதல் தான். அதாவது செலிப்ரேட்டிங் ஃபுட் ஹெரிட்டேஜ் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஜூன் 19 உலக அறிவால் வடிவ செல் விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு சிக்கிள் செல் டே. அறிவால் வடிவ இரத்த சோகை நோய் எனப்படும் மரபணு சார்ந்த இரத்த குறைபாட்டை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காண்டி ஐநா சபையால் வந்துட்டு இந்த தினம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, உலகளாவிய அதாவது வாழ்வியல் இடைவெளி குறைத்தல், அறிவால் வடிவ செல் நோய் சமத்துவம். சரியா? இதுதான் இந்த வருஷத்துக்கான கருத்துவாக இருக்குது. க்ளோசிங் தி சர்வைவல் கேப், ஈக்வாலிட்டி இன் சிக்கிள் செல் டிசீஸ். அடுத்து பாருங்க, ஜூன் 20 உலக அகதிகள் தினம், வேர்ல்டு ரெஃப்யூஜி டே. போர், வன்முறை, பசி மற்றும் மின்னலுக்காண்டி, அதாவது அவங்க நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அகதிகளாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அவங்கள வந்துட்டு அவங்களோட தைரியம், மன உறுதியை வந்து கௌரவிக்க வகையில் வந்துட்டு ஜூன் 20 வந்து இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு வந்துட்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும் வரை. சரியா? அன்டில் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் பாருங்க. சமீபத்தில் புவிசார் குறியீடு ஜிஐ டேக் பெற்ற பகையாப்பட்டு மற்றும் குச்சாராய்பட்டு ஆகிய பாரம்பரிய டஸ்டர் பட்டு தயாரிப்புகள் இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தது தான். ஸோ இந்த வகையான பட்டுக்கு தான் இப்போ ஜிஐ டேக் வழங்கியிருக்காங்க. ஜிஐ டேக் மீன்ஸ் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க நாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு சிறந்த பண்பு கொண்ட ஒரு பொருட்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜிஐ டேக் அப்படின்ற ஒரு குறியீடு வந்து வழங்குவாங்க. இது எப்படி திண்டுக்கல் பூட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மொத்தம் 74 ஜிஐ டேக் கொண்ட பொருட்கள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காஞ்சிபுரம் பட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு. அந்த இதில் வந்துட்டு இப்போது இந்த 2 பட்டு, பாகையா பட்டு மற்றும் குச்சிராய் பட்டு வந்துட்டு இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்துட்டு 4 பாரம்பரிய பொருட்களான பகையாப்பட்டு, குச்சராய்ப்பட்டு, முண்டா நகைகள் மற்றும் மூங்கில் கைவினை பொருட்களுக்கு வந்துட்டு இந்த புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது போக இது 2 போக மிச்சம் 2க்கு. அதே மாதிரி பகையாப்பட்டு மற்றும் குச்சாராய்ப்பட்டு வந்து பாரம்பரிய டஸ்டர் பட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தசர் சில்க், இவை அவற்றின் இயற்கை தங்க நிற பளபளப்பு மற்றும் உள்நாட்டு நுட்பங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கனால இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான சட்டம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவிசார் குடியிருக்கான பதிவானது வந்து பொருட்கள் புவிசார் குடியிருகள் பதிவு வந்துட்டு மற்றும் பாதுகாப்பு சட்டம். சரியா? அதோட பதிவுக்கு அதோட பாதுகாப்பு வந்து 1999 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி, அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல், காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் அப்படின்றவங்க அவங்க வந்துட்டு வெளியிட்ட மாநில நிதி அறிக்கை 2024-25 பை மாநிலங்களின் ஒட்டுமொத்த வருவாய் செலவினங்களில் வட்டி செலுத்துதல் மற்றும் ஓய்வூதியங்கள் போன்ற கடமைகளுக்காக தோராயமாக எத்தனை விழுக்காடு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 8 to 10% வந்து நம்மளுக்கு இப்போ அதுக்கான செலவு செய்கிறாங்க. ஸோ இப்போ இவர் வெளியிட்ட அறிக்கையில் வந்துட்டு 2015 to 16 இருந்து 2024 to 25 வரைக்கான அனைத்து 28 மாநிலங்கள் நிதியியல் மேலாண்மையை வந்து உள்ளடக்கியதா இப்போ இவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்மளுக்கான சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி அவங்க தான். இவங்க தான் இப்போ நம்ம காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட் ஜெனரலாக இருக்கார். இவர் வந்து இப்போ வெளியிட்டிருக்க இதில் தான் இந்த 8 to 10% வந்து எதுக்காண்டினா வட்டி மற்றும் ஓய்வூதியங்கள் போன்ற கடமைக்காக செலவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநிலங்களின் ஒட்டுமொத்த பொதுக்கடன் சரியா 75.52 லட்சம் கோடியாக வந்து இருக்குது. இது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிஎஸ்டிபியில் வந்துட்டு 23.27 விழுக்காடாகவும் இருக்குது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கடனுக்காண்டி இப்போ நம்ம வட்டி செலுத்துகிறோம். எத்தனை லட்சம்
கோடி கடன் இருக்குது, 75.5 லட்சம் கடன் இருக்குது. ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம அதுக்கான வட்டி செலுத்துறதுல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மாநில உள்நாட்டு உற்பத்தி 23.7 விழுக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இந்திய அரசு வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட மொத்த விலை குறியீடு, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தொடர்பான பின்னொரு கூட்டுகளில் எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பதிலாக வந்துட்டு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பிபிஐ அப்படின்ற ஒரு புதிய கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது புதிய திருத்தப்பட்ட விபிஐ ஆனது 2011 to 12ஆம் ஆண்டிற்கு பதிலாக எந்த ஆண்டை வந்து அடிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க பார்த்தோன்னா 2022 to 23 வந்து அடிப்படை ஆண்டை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இதன் உருப்படிகள் கூட எண்ணிக்கை அதாவது உருப்படிகளின் கூட எண்ணிக்கை அப்படின்னா பொருட்கள், இந்த இதுக்குள்ளெல்லாம் இந்த இண்டெக்ஸ் கணக்கிடுறாங்களே இதுக்குள்ளே சில எந்தெந்த பொருட்கள்லாம் உள்ளடங்கும்னு பார்த்தோம்னா மொத்தம் இதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் பார்த்தோம்னா 697 957 வந்து இப்போ கூட்டியிருக்காங்க. அதாவது கமோடிட்டி பேஸ்கெட் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு இப்போ இவ்வளோ வந்து அதிகரிச்சிருக்காங்க, பொருட்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே சரிதான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான் இதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. 2011 2022 to 23 வந்து நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. உருப்படிகளின் எண்ணிக்கை வந்துட்டு 697 957 மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்திய அரசு விலை குறியீடு, உற்பத்தியாளர் விலை குறியீடு தரவு மற்றும் திருத்தப்பட்ட மொத்த வெளியீட்டு குறியீடை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து இது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பதிலாக தான் பிபிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ ரெண்டுமே தான் வெளியிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து போக போக நம்மளுக்கு அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுறதுல கொஞ்ச நாளில் வந்துட்டு இதை நிப்பாட்டிடுவாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நிப்பாட்டிட்டு பிபிஐ மட்டும் நம்மளுக்கு வழங்குவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் கிராமப்புற மேம்பாடு மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பதற்காக 1.2 லட்சம் கோடி மதிப்பில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள விக்ஷித் பாரத் கிராமின். சரியா? அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டோ ஃபார் விக்ஷித் பாரத் விபின்றது விக்ஷித் பாரத், GRAM அப்படின்றது கேரண்டோ for Rozgar and Ajivika Mission அப்படின்றதா இதோட ஃபுல் ஃபார்மு. விக்ஷித் பாரத் கேரண்டோ ஃபார் ரோஸ்கர் அண்டு அஜ்விகா மிஷன் கிராமின் அப்படின்ற இந்த முன்னெடுப்பை வந்து எந்த தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஜூலை 2026 நடைமுறைக்கு வருது. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதாவது கிராமப்புறத்தில் இருக்க ஊரக வேலைவாய்ப்பு, சரி 100 நாள் திட்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த 100 நாள் திட்டத்தை தான் இப்போ மாற்றி பேராக அமைச்சு இப்போ இதை நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, ஊரக வேலைவாய்ப்பு, தொழிலாளரின் பாதுகாப்பு மற்றும் கிராம மேம்பாட்டுக்காக இந்த முன்னெடுப்பு வந்து நோக்கமாக கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இடைக்கால ஒதுக்கீடாக 95,692.31 கோடியை வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுடன் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் அதாவது கீழ் வந்துட்டு 30,000 கோடியும் ஏற்கனவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பதிலாக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி இந்த திட்டமாக இருக்கும்போது 30,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுட்டா இப்போ மேலும் 10,000 கோடி வந்து அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு நிறையா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் ஊரக சொத்துக்களை உருவாக்குறதுக்கும் நமக்கு வந்து நிறைய எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா 2.8 லட்சம் கிராம ஊராட்சிகள் வந்து இந்த மக்கள் வந்து பயனடைவாங்க இதன் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 100 நாள் திட்டம் வந்து இப்போது 125 நாளாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து இப்போ விக்ஷித் பாரத் கிராம் ஜி அப்படின்ற இந்த திட்டத்துக்கு வந்து 125 நாளாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த திட்டம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 23 2005 வந்து அறிவிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா February 2 2006 வந்து நம்மளுக்கு இந்த
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, சமீபத்தில் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை, அதாவது 2021 to 22 முதல் 2025 to 26 வரையிலான பொது நிதியின் ஆய்வு என்ற வெள்ளை அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் எந்த துறை 2.4 லட்சம் கோடி கடன்னா மிகப்பெரிய ஒன்றாக ஆதாரமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மின்சாரத்துறையில தான் இவ்வளோ கோடி கடன் வந்து இருக்கு, 2.47 லட்சம் கோடி. ஸோ மொத்த தமிழ்நாட்டோட கடன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோனா 10 லட்சம் சொல்லியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 13 லட்சமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மின்சாரத்துறையில் தான் 2.4 லட்சம் கோடி வந்து கடனாக வந்து இருக்குது. ஸோ இதில் இதர் துறை கடன் பார்த்தோம்னா 8 அரசு போக்குவரத்து நிறுவனங்களின் நிலுவை கடன் வந்துட்டு 43,865 கோடி ஆகும். தமிழ்நாட்டின் குடிமைப் பொருட்கள் வழங்கு கழகத்தின் கடன் 27,181 கோடியாகவும் இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த நிலுவை கடன் வந்துட்டு 3.18 லட்சம் கோடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. அடுத்து பாருங்க, சமீபத்திய வரலாற்றை சிறப்புமிக்க சிசுபால் அட் சிஸ்ராம் எதிர் சுரேஷ் வழக்கு வந்து 2026 வந்து இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் மோட்டார் வாகன விபத்து மரண வழக்கு இழப்பீட்டை தீர்மானிக்கும் போது இல்லத்தரசிற்கான குறைந்தபட்ச கற்பனை வருமானமாக எவ்வளோ தூரம் ஒதுக்கியிருக்காங்கன்னா 30,000 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா சிசுபால் அப்படின்றதுல வந்துட்டு 2001 வந்துட்டு ஒரு சாலை விபத்தில் வந்து ஒரு பெண் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான இழப்பீடு வந்து எப்படி வழங்குறது? அவங்க வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா வேலைக்கு போகல, அப்போது அவங்களுக்கான வருவாயை வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றப்ப அதில் இப்போ வந்து 30,000 வந்து இப்போது உச்சநீதிமன்றம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இழப்பீட்டில் வந்துட்டு இல்லத்தரசிகள் அப்போது வேலைக்கு போகாதவங்க இப்போ இல்லத்தரசிகளில் வீட்லேயும் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அதையும் அவங்க கணக்கில் கொண்டு தான் ஸோ இந்த 30,000 வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஊதியமில்லா வீட்டு வேலைக்கான சுயதினமான பொருளாதார மதிப்பு உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலையும் வேலை செய்கிறாங்க, அதுவும் வேலைன்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணி இப்போது இந்த இழப்பீடு தொகையாக வந்து 30,000 வந்து அதிகரிச்சிருக்காங்க. அவங்க மாதம் வந்து 30,000 அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அவங்களுக்கான ஒரு தொகையை வந்து வழங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா விபத்து மரண வழக்கில் வந்துட்டு இழப்பீடு தொகை வந்து நிர்ணயிக்கும் போது இல்லத்தரசிகளுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துன்னா இப்போ 30,000 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதிமன்றம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரிவில் வந்துட்டு எப்படி வந்து பிரித்து வந்திருக்காங்கன்னா வீட்டு பராமரிப்பு இழப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தான் இந்த நீதிமன்றம் வந்து நம்மளுக்கு வந்து வழக்கில் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. தொகை உயர்வு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் இந்த தொகை வந்துட்டு 10% என்ற ஒட்டுமொத்த அடிப்படையில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பங்களை ஆதரிப்பதிலும் நாட்டின் மனித மூலதன மேம்பாட்டிற்கு பங்களிப்பதும் இல்லத்தரசிகளை தேசத்தை உருவாக்குவா அப்படின்றதுல இந்த வந்து தீர்ப்பு வந்து விவரிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, சமீபத்தில் தனது 50 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடிய தேசிய நகர விவகாரங்களுக்கான நிறுவனம் NIUA நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் என்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு முதன்மை சிந்தனை குழு பார்த்தோம் அப்படின்னா திங்க் டேங்க் அப்படின்றது பார்த்தோன்னா என்னன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தில் தான் வந்துட்டு இப்போது 50 ஆண்டுகள் செலிப்ரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கொண்டாடியிருக்காங்க. ஸோ இந்த தேசிய நகர விவகாரங்களுக்கான நிறுவனம் என்பது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் கீழே வந்து நடைபெற இருக்கிற ஒரு நிறுவனம். இதுதான் வந்துட்டு இப்போ 50 ஆண்டு காலம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இது எப்போ நிறுவப்பட்டிருக்கோம்னா 1977 ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இந்த வருஷம் பொன் விழாக்கான கருத்துரு பார்த்தோம்னா ரெசிலியன்ட் அர்பன் இந்தியா அட் 2047. சரியா? இது வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா விஞ்ஞான் பவனில் வந்துட்டு இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நகர்ப்புற நிர்வாகத்தின் திறன் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்த அரசு இணையவழி அறிவு பயிற்சி கர்மயோகி திட்டத்தின் நகர்ப்புற பிரிவாக தேசிய நகர்ப்புற கற்றல் தளம் இந்நிகழ்வில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நகர்ப்புற நிர்வாகத்திறன் மேம்பாட்டுக்காக ஒருங்கிணைந்த அரசு இணையவழி அறிவு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியும் கர்மயோகி திட்டத்துக்கு கீழே தேசிய நகர்ப்புற கற்றல் தளமும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அதே மாதிரி இந்த விழாவின் போது நெகிழ்வான நகர்ப்புற இந்தியாவிற்கான பார்வையில் நிலையான மற்றும் எதிர்கால தயார் நகரங்களை உருவாக்குதல் மற்றும் இந்திய நகரமயத்தின் புதிய புவியியலை புரிந்து கொள்ளுதல் ஒரு புவிவேலியல் அணுகுமுறை ஆகிய 2 முக்கிய வெளியீடுகளும் இந்த இதில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க.
அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடர்பான கூற்றுகளை ஆராய்ஞ்சோம் பார்த்தோம்னா, இந்த திட்டம் செப்டம்பர் 17 முதல் 2026 இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்கன்னா, முதல்ல 1 to 5 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ 6 to 8 வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க மாணவர்களுக்கு. ஸோ இந்த விரிவாக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக சீர்திருத்தவாதியான தந்தை பெரியாரோட பிறந்த நாளான செப்டம்பர் 17 வந்துட்டு நம்மளுக்கு அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி இது நம்ம பார்த்ததில் 1 முதல் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ பார்த்தோம்னா இந்த 3 கூட்டுமே நம்மளுக்கு சரிதான். இப்போ ஆன்சர் வந்துட்டு மேற்கூறிய அனைத்துமே சரி. அடுத்து பாருங்க, 2026 ஆண்டு ஜூன் 15 அன்று பிரான்சின் ஏவியன் லெஸ் பெயின்ஸ் நகரில் தொடங்கிய 12வது G7 உச்சி மாநாட்டின் மைய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கிய சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள ஒன்றாக இணைந்து பணியாற்றுதல் அப்படின்றது தான் இந்த வருஷத்தில் G7 சம்மிட்டோட கருத்துருவாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் வந்துட்டு இந்த வருஷம் 52வது G7 உச்சி மாநாடு வந்து பிரான்சின் ஏவியன் லென்ஸ் பெயின்ஸ் நகரில் வந்து நடந்திருக்கு ஜூன் 15. ஸோ இதில் வந்து மையக்கருத்து பார்த்தோன்னா, முக்கிய சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள ஒன்றாக இணைந்து பணியாற்றுதல். இதில் வந்து கூட்டமைப்பு 7 நாடுகள் வந்து கூட்டமைப்பாக இருக்குது. எந்தெந்த நாடு பார்த்தோம்னா, கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. சரியா? 7 வளர்ந்த பொருளாதார நாடுகளில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 1975 வரைக்கும் G6 தான் இருந்துச்சு. என்ன இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு கனடா நாடு வந்து அதுக்கப்புறம் தான் இணைஞ்சிருக்கும். சரியா? 1976 தான் வந்து கனடா இணைஞ்சு G7 மாறி இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டேப்ஸ். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு பென்ஷன்ஸ் வழங்குவாங்க இல்லையா, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து 2026 படி இந்த திட்டம் எந்த தேதிக்கு கீழ் அதுக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள அரசு ஊழியர்களுக்கு பொருந்துன்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ இந்த டேப்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது, ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். ஸோ பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2003 ஏப்ரல் 1க்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கு இந்த டேப்ஸின் கீழே வந்துட்டு பென்ஷன் வந்து வழங்குவாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து அறிவிச்சாங்க ஜூன் 2026 ஜூன் 18 அன்னைக்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் நிபந்தனைகள் பார்த்தோன்னா, இந்த 2003 ஏப்ரல் 1 அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கான பென்ஷன்ஸ் தான் இந்த இதில் வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி வந்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவையை முடித்த அரசு ஊழியர்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2026 ஆண்டு ஜனவரி 1 அன்று அல்லது அதுக்கு பிறகு ஓய்வு பெறும் தகுதியுள்ள ஊழியர்கள் வந்து டேப்ஸ் முழுமையான செயல்படும் வரை தற்காலிக மாதாந்திர பலத்தையும் வந்து பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தற்காலிக பலன் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 30% அல்லது 10,000 மற்றும் அதே 60% அகவிலை நிவாரணமும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து தற்காலிக பலன். ஸோ வந்துட்டு அது டேப்ஸ் முறை வந்து நடைமுறைக்கு வர்றது வரைக்கும் இந்த தற்காலிக ஊதியத்தில் வந்து அவங்களோட பலன் வந்து அனுபவிப்பாங்க. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்றுள்ள பழங்குடியின சமூகங்களின் பராமரிப்பு நரம்பு இசைக்கருவியான திரிபுரா சரிந்தா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த பழமையான இசைக்கருவி வந்து திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து அதாவது இது வந்து ஒரு நரம்பு இசைக்கருவி. அதுக்காண்டி இப்போ GI டேக் வழங்கியிருக்காங்க, ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்ரெடி திரிபுராவில் வந்து பெற்ற புவிசார் குறியீடு பார்த்தோம் அப்படின்னா, திரிபுரா குவீன் அனாசி பழத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரிசா அப்படின்றதுக்கும், அடுத்து பர்ஷா ரிக்னாய், அடுத்து இப்போ லாஸ்ட்டாக திரிபுரா சரிந்தா அப்படின்ற இந்த 4 பொருட்களுக்கும் வந்துட்டு என்ன வழங்கியிருக்காங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த ஜூன் 18, 19, 20 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். PDF வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோ லிங்க்கும் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். புதுசாக பார்க்குறவங்க ஒன் டைம் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் TNPSC சிலபஸ் வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.